எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் LCD, LED மற்றும் ஸ்மார்ட் டிவியின் கூறுகள் மற்றும் பிரிவுகளை எவ்வாறு செயல் விளக்கமளிப்பது என்பதை அறிந்து கொள்வோம். எளிதாக புரிந்து கொள்வதற்காக வீடியோ 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. பகுதி 1 குறிக்கோள் 1 மற்றும் 2 உள்ளடக்கியது மற்றும் மீதமுள்ளவை பகுதி 2 உள்ளது. இந்த வீடியோவின் முடிவில் LCD டிவியின் பின் பேனல் அட்டையை அகற்றவும், LCD டிவியில் உள்ள உள் பிரிவுகளை அடையாளம் காணவும், LED டிவியின் பின் பேனல் அட்டையை அகற்றவும், LED டிவியில் உள்ள உள் பிரிவுகளை அடையாளம் காணவும் உங்களால் முடியும். இதை நடைமுறைப்படுத்த தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்களை சேகரிப்போம். பயிற்சியாளர்களுக்கான கருவி பெட்டி, பயனர் கையேடுடன் கூடிய LCD டிவி, பயனர் கையேடுடன் கூடிய LED டிவி. LCD டிவியின் பின் பேனல் அட்டையை அகற்றி பிரிவுகளை அடையாளம் காணவும். LCD டிவியை அதன் பவர் சப்ளையிலிருந்து அவிழ்த்துவிட்டு டிவியிலிருந்து வேறு ஏதேனும் கேபிள்களை அகற்றவும். டிவியின் பின்புறத்தில் இணைக்கப்பட்டுள்ள மின் கேபிளை அடையாளம் காணவும். டிவியுடன் இணைக்கப்பட்டுள்ள மின் கேபிளின் பிளக்கை மெதுவாக பிடிக்கவும். டிவியுடன் இணைக்கப்பட்ட சிக்னல் கேபிள்களை அடையாளம் காணவும். இவற்றில் HDMI கேபிள்கள், VGA கேபிள்கள், காம்போனன்ட் கேபிள்கள், காம்போசிட் கேபிள்கள் அல்லது கோஆக்சியல் கேபிள்கள் ஆகியவை அடங்கும். டிவி இன்புட் போர்டில் செருகும் இணைப்பியை மெதுவாக பிடிக்கவும். அனைத்து சிக்னல் கேபிள்களும் துண்டிக்கப்படும் வரை ஒவ்வொன்றிற்கும் இந்த செயல்முறையை மீண்டும் செய்யவும். வேலை செய்ய சுத்தமான மற்றும் விசாலமான பகுதியை தேர்வு செய்யவும். மென்மையான துணி அல்லது போர்வையால் மூடப்பட்ட மேஜை அல்லது தரை போன்ற தட்டையான மேற்பரப்பை தேர்வு செய்யவும். டிவியை பாதுகாப்பாக நகர்த்துவதற்கு போதுமான இடம் இருப்பதை உறுதி செய்யவும். டிவியை அதன் அடிப்பகுதி அல்லது ஸ்டாண்டில் இருந்து கவனமாக தூக்கி மென்மையான துணியில் மீது வைக்கவும். திரையில் அதிக அழுத்தம் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள், ஏனெனில் இது சேதத்தை ஏற்படுத்தும். பயன்படுத்தப்படும் திருகுகளின் வகையை பொறுத்து பொருத்தமான ஸ்க்ரூ டிரைவர் அல்லது கருவியை தேர்ந்தெடுக்கவும். ஸ்க்ரூக்கள் அகற்றப்படுவதை தவிர்க்க சரியான அளவு மற்றும் ஸ்க்ரூ டிரைவரின் வகையை பயன்படுத்துவது அவசியம். ஸ்க்ரூக்களில் ஒன்றின் தலையில் ஸ்க்ரூ டிரைவரை செருகவும். அதை தளர்த்துவதற்கு எதிரெதிர் திசையில் திருப்பவும். 4 ஸ்க்ரூக்கள் ஒவ்வொன்றிற்கும் இந்த செயல்முறையை மீண்டும் செய்யவும். அவை டிவியில் இருந்து முழுமையாக அவிழ்க்கும் வரை படிப்படியாக அவற்றை தளர்த்தவும். டிவி மானிட்டரின் பிரதான பகுதியை காட்ட வெளிப்புற அட்டையை அகற்றவும். ஸ்க்ரூக்கள் அகற்றப்பட்ட நிலையில் அடித்தளம் இப்போது டிவியில் இருந்து பிரிக்கப்பட வேண்டும். டிவியில் இருந்து தளத்தை மெதுவாக தூக்கி பாதுகாப்பான இடத்தில் ஒதுக்கி வைக்கவும். LCD டிவியில் உள்ள பல்வேறு பிரிவுகளை அடையாளம் காணவும். முதன்மை பலகை அல்லது மதர்போர்டு. டிவியின் உள்ளே மிகப்பெரிய சர்க்யூட் போர்டை தேடுங்கள். இது பொதுவாக மதர்போர்டு அல்லது மெயின்போர்டு ஆகும். மெயின்போர்டு டிவியின் மையமாக உள்ளது. இதில் ப்ராசஸர், மெமரி, இன்புட் மற்றும் அவுட்புட் துறைமுகங்கள் மற்றும் பிற அத்தியாவசிய காம்போனன்ட்கள் உள்ளன. மைக்ரோ ப்ராசஸர், கேபிள், செயற்கைக்கோள் அல்லது ஸ்ட்ரீமிங் சாதனங்கள் போன்ற பல்வேறு ஆதாரங்களில் இருந்து உள்வரும் வீடியோ சிக்னல்களை டீகோடிங் செய்து செயலாக்குவதற்கு மைக்ரோ ப்ராசஸர்கள் பொறுப்பாகும். மெமரி, RAM, CPU விரைவாக அணுக தற்காலிக தரவு மற்றும் நிரல் வழிமுறைகளை சேமிக்கிறது. உள்ளீடு வெளியீட்டு போர்ட்கள், HDMI போர்ட்கள், USB போர்ட்கள், ஆடியோ ஜாக்ஸ்கள், ஈத்தர்நெட் போர்ட்கள் மற்றும் ஆண்டனா இணைப்பிகள் உட்பட வெளிப்புற சாதனங்களை டிவியுடன் இணைக்க அனுமதிக்கிறது. பவர் சப்ளை போர்டு, மின் விநியோக போர்டில் மின்தேக்கிகள், மின் மாற்றிகள், டயோட்கள், ரெகுலேட்டர்கள் போன்ற பல்வேறு காம்போனன்ட்கள். LCD டிவியில் இருக்கும் பவர் சப்ளை போர்டு சுவர் அவுட்லெட்டில் இருந்து உள்வரும் AC பவரை டிவியின் உள் மின்னணு சாதனங்களை இயக்க தேவையான DC பவராக மாற்றுவதற்கு பொறுப்பான ஒரு முக்கிய அங்கமாகும்.
இன்புட் கனெக்டர். இன்புட் கனெக்டர் என்பது சுவர் அவுட்லெட்டில் இருந்து வரும் பவர் கார்டை டிவியுடன் இணைக்கும் இடமாகும். ஃபியூஸ். மின்னோட்டம் பாதுகாப்பான அளவை தாண்டினால் மின்சுற்றை உடைப்பதன் மூலம் ஃபியூஸ் டிவியை அதிக மின்னோட்ட நிலைகளில் இருந்து பாதுகாக்கிறது. டிரான்ஸ்ஃபார்மர்கள். டிவியின் வெவ்வேறு காம்போனன்ட்களுக்கு தேவையான மின்னழுத்த அளவை குறைக்க அல்லது அதிகரிக்க மின்மாற்றிகள் பயன்படுத்தப்படுகின்றன. ரெக்டிஃபயர். ரெக்டிஃபயர் மின்சார விநியோகத்தில் இருந்து மாற்று மின்னோட்டத்தை டிவியின் பாகங்கள் பயன்படுத்தக்கூடிய நேரடி மின்னோட்டமாக மாற்றுகிறது. இது பொதுவாக ஒரு பாலம் கட்டமைப்பில் ஒழுங்கமைக்கப்பட்ட டயோட்களை கொண்டுள்ளது. ஃபில்டர் கெப்பாசிட்டர்கள். ஃபில்டர் கெப்பாசிட்டர்கள் ரெக்டிஃபயரில் இருந்து டிசி வெளியீட்டை மென்மையாக்குகின்றன, அலைகளை குறைக்கின்றன மற்றும் டிவியின் காம்போனன்ட்களுக்கு நிலையான மின்னழுத்த விநியோகத்தை உறுதி செய்கின்றன. அவுட்புட் கனெக்டர்கள். அவுட்புட் கனெக்டர்கள் பல்வேறு காம்போனன்ட்களுக்கு ஒழுங்குபடுத்தப்பட்ட டிசி சக்தியை விநியோகிக்கின்றன. இதில் மெயின்போர்டு, பின்னொலி அமைப்பு, ஆடியோ பெருக்கி மற்றும் பிற புற சாதனங்கள் ஆகியவை அடங்கும். இன்வெர்ட்டர் போர்டு. சிசிஎஃப்எல் பின்னொலிகளுக்கு எல்சிடி பேனல் முழுவதும் சிசிஎஃப்எல் விளக்குகளை சமமாக ஒளிரச் செய்ய தேவையான உயர் மின்னழுத்த ஏசி சக்தியாக பவர் சப்ளை போர்டில் இருந்து குறைந்த மின்னழுத்த டிசி பவரை மாற்றுவது இன்வெர்ட்டர் போர்டின் முதன்மை செயல்பாடு ஆகும். உயர் மின்னழுத்த மின்மாற்றி. சிசிஎஃப்எல் இன்வெர்ட்டர்கள் பழைய எல்சிடி டிவிகளில் குளிர் கேத்தோடு ஃப்ளோரசன்ட் விளக்குகளை பின்னொலிக்கு பயன்படுத்தப்படுகிறது. உயர் மின்னழுத்த மின்மாற்றியானது மின்சார விநியோகத்திலிருந்து மின்னழுத்தத்தை சிசிஎஃப்எல் விளக்குகளுக்கு தேவையான அளவிற்கு அதிகரிக்க பயன்படுத்தப்படுகிறது. இன்வெர்ட்டர் ஐசி. எல்இடி பேக்லைட்டிங். எல்இடி பின்னொலியுடன் கூடிய நவீன எல்சிடி டிவிகளில் எல்இடி பின்னொலிக்கு வழங்கப்படும் மின்சக்தியை ஒழுங்குபடுத்த ஒரு இன்வெர்ட்டர் இன்டகிரேட்டட் சர்க்யூட் பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஐசி தற்போதைய ஓட்டத்தை சரிசெய்வதன் மூலம் எல்இடிகளின் பிரகாசத்தை கட்டுப்படுத்துகிறது. மோஸ்ஃபெட்கள். மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர்கள் பின்னொலி அமைப்பின் மூலம் பாயும் மின்னோட்டத்தை கட்டுப்படுத்த மோஸ்ஃபெட்கள் சுவிட்சுகளாக பயன்படுத்தப்படுகின்றன. பின்னொலி எல்இடி அல்லது சிசிஎஃப்எல் விளக்குகளின் பிரகாசத்தை மாற்றியமைக்க அவை விரைவாக இயக்கப்பட்டு அணைக்கப்படுகின்றன. எல்சிடி பேனல். லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்ப்ளே பேனல். எல்சிடி பேனலின் இதயத்தில் 2 அடுக்கு கண்ணாடி அல்லது பிளாஸ்டிக் அடி மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள திரவ படிக பொருளின் ஒரு அடுக்கு உள்ளது. இந்த அடுக்கில் ஒரு திரவ படிக மூலக்கூறுகள் மின்சார புலம் பயன்படுத்தப்படும் போது திசை திருப்பலாம் மற்றும் மாற்றலாம். இது ஒளியின் பாதையில் துல்லியமான கட்டுப்பாட்டை அனுமதிக்கிறது. டிகான் போர்டு. டைமிங் கண்ட்ரோல் போர்டு. டிகான் போர்டு டைமிங் கண்ட்ரோலர் அல்லது கண்ட்ரோலர் போர்டு என்றும் அழைக்கப்படுகிறது. பிரதான போர்டிலிருந்து பெறப்பட்ட வீடியோ சிக்னல்களை செயலாக்குகிறது மற்றும் எல்சிடி பேனலின் நேரம் மற்றும் பிக்சல் செயல்பாட்டை கட்டுப்படுத்துகிறது. டைமிங் கண்ட்ரோலர் ஐசி. டிகான் ஐசி. டிகான் போர்டின் இதயம் இந்த ஒருங்கிணைந்த சுற்று எல்சிடி பேனலின் பிக்சல்களை ஸ்கேன் செய்வதை கட்டுப்படுத்த நேர சிக்னல்களை உருவாக்குகிறது. எல்விடிஎஸ் குறைந்த மின்னழுத்த வேறுபட்ட சிக்னல் டிரான்ஸ்மிட்டர். எல்விடிஎஸ் டிரான்ஸ்மிட்டர்கள் டிகான் ஐசியிலிருந்து டிஜிட்டல் வீடியோ சிக்னல்களை எல்விடிஎஸ் சிக்னல்களாக மாற்றுகின்றன. அவை டிகான் போர்டில் இருந்து எல்சிடி பேனலுக்கு தரவை அனுப்ப பயன்படுத்தப்படுகின்றன. ஆடியோ போர்டு வெளிப்புற சாதனங்கள் அல்லது உள் மூலங்களிலிருந்து டிவி டியூனர்கள் அல்லது ஸ்ட்ரீமிங் பயன்பாடுகள் போன்றவை பெறப்பட்ட ஆடியோ சிக்னல்களை ஆடியோ போர்டு செயலாக்குகிறது. ஆடியோ பெருக்கி ஐசி. ஆடியோ பெருக்கி ஐசி என்பது டிவியின் மெயின்போர்டு அல்லது வெளிப்புற ஆடியோ மூலங்களில் இருந்து பெறப்பட்ட ஆடியோ சிக்னல்களை பெருக்குவதற்கு பொறுப்பான முக்கிய அங்கமாகும். ஐஆர் சென்சார் மற்றும் கட்டுப்பாட்டு பொத்தான்கள். ஐஆர் சென்சார் டிவி ரிமோட் கண்ட்ரோலரில் இருந்து சிக்னல்களை பெறுகிறது. பயனர்கள் மெனுக்களுக்கு செல்லவும், அமைப்புகளை சரிசெய்யவும் மற்றும் பிளேபேக்கை கட்டுப்படுத்தவும் அனுமதிக்கிறது. ஐஆர் ரிசீவர் தொகுதி ரிமோட் கண்ட்ரோலரில் இருந்து
அகச்சிவப்பு சிக்னல்களை கண்டறியும் முக்கிய கூறு இதுவாகும். இது பொதுவாக ஃபோட்டோடயோட் அல்லது ஃபோட்டோ டிரான்சிஸ்டரை கொண்டுள்ளது. இது பெறப்பட்ட அகச்சிவப்பு ஒளியை மின் சிக்னல்களாக மாற்றுகிறது. டிவியில் உள்ள கட்டுப்பாட்டு பொத்தான்கள் ரிமோட் தேவையில்லாமல் பவர் ஆன் ஆஃப், வால்யூம் கண்ட்ரோல் மற்றும் இன்புட் தேர்வு போன்ற அடிப்படை செயல்பாடுகளை வழங்குகின்றன. டிவியின் பின் அட்டையை மீட்டெடுத்து பின் அட்டையை டிவி சேஸுடன் சீரமைக்கவும். அனைத்து ஸ்க்ரூ துளைகள் மற்றும் இணைப்புகள் சரியாக வரிசையாக இருப்பதை உறுதி செய்யவும். இந்த வீடியோவில் எல்சிடி டிவியின் பின் பேனல் அட்டையை அகற்றவும், எல்சிடி டிவியில் உள்ள பிரிவுகளை அடையாளம் காண்பது எப்படி என்று விவாதித்தோம். இத்துடன் பகுதி 1 முடிவடைகிறது. பகுதி 2இல் சந்திப்போம்.